வணக்கம். வெல்கம் டு அவர் கேகே ஃப்ரம் இன் கேபிஎம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சித்ரா பௌர்ணமிக்கு நம்மளுடைய கஷ்டத்தை எப்படி போக்கலான்னு சொல்லிட்டு ஒரு எளிய முறையில் பரிகாரமாக பார்க்கலாம் வாங்க. இன்றைய காலகட்டத்தில் பணம் தான் எல்லாம் என்றாகிவிட்டது. அதாவது இன்றைய சூழ்நிலையில் பணம் இன்றி நம்மால் ஒரு சிறிய பொருளையும் வாங்க முடியாது. இப்படி பணத்தின் தேவை என்பது அனைத்து இடங்களிலும் நிறைந்துள்ளது. அதனால் நாம் அனைவருமே பணம் சம்பாதிக்க விடாமுயற்சி எடுப்போம். ஆனால் ஒரு சில நேரங்களில் விடாமுயற்சியுடன் அதிர்ஷ்டமும் இருந்தால் மட்டுமே நமக்கு தேவையான பணம் கிடைக்கும். நீங்கள் சிந்தனை செய்யலாம், விடாமுயற்சி செய்யலாம், ஆனால் அதிர்ஷ்டத்தை எவ்வாறு நம் பக்கம் வரவைப்பது? உங்கள் சிந்தனைக்கான பதிலை இன்றைய பதிவில் அமையும். அதாவது அதிர்ஷ்டத்தை நம் பக்கம் வரவைப்பதற்கு சில பூஜை பரிகாரங்கள் செய்ய வேண்டும். வாருங்கள், எப்படி அதனை செய்யலாம் என்று பார்க்கலாம். அதிர்ஷ்டத்தை நமது பக்கம் வரவேற்பதற்கு உதவுவது ஒரு பரிகாரத்தை பற்றி விரிவாக காணப்போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டின் பணவரவு அதிகரிக்க சித்ரா பௌர்ணமி என்று ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும். அதை விரிவாக காணலாம் வாங்க. முதலில் பூஜை அறையில் நெய் தீபம் ஒன்றை ஏற்றி கொள்ளுங்கள். பின்னர் ₹1 நாணயம் ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடனே வசம்பு துண்டு ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். இரண்டையும் உங்கள் கையில் வைத்துக்கொண்டு பௌர்ணமி நிலவை கைகூப்பி வணங்குங்கள். அப்படி வணங்கும்போது உங்கள் பிரச்சனை அனைத்தையும் கூறி வணங்குங்கள். பிறகு நீங்கள் வைத்துள்ள ₹1 நாணயம் மற்றும் வசம்பு இரண்டையும் ஒரு மஞ்சள் துணியில் நன்கு முடிந்து கொள்ளுங்கள். அதனை உங்கள் வீட்டில் பணம் வைக்கும் இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பொதுவாக வசம்பிற்கு வசிய சக்தி அதிகம் என்பதனால் அதை நம் பணம் வைக்கும் இடத்தில் வைப்பது மிகவும் நன்மை அளிக்கும். இந்த பரிகாரத்தை நீங்கள் பௌர்ணமி நாளில் மாலை 6 மணி முதல் 7 மணிக்குள் செய்வது நல்ல பலனை அளிக்கும். மறக்காமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.